ஏன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் நீர் பாய்ச்சலாம், எவ்வளோ வேணால் நல்லா இது பண்ணலாம், அது பண்ணலாம். ஆனால் அந்த கடைசியில் அந்த கனி வர்றது ஒரு அற்புதம் தானே. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த கனி வர்றது வந்து ஒரு உண்மையிலே ஒரு வேறு லெவலில். அந்த மரம் பார்க்கும்போது கூட இந்த மரத்துக்கும் கனிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் சில நேரம். பார்த்துருக்கீங்களா? மரம் ஒரு கலராக இருக்கும், ஒரு இதில் இருக்கும், கனி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். எப்படி இந்த மாதிரி ஒரு கனி இந்த மாதிரி மரத்துலேருந்து வந்ததுன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். உண்மையிலே அந்த கனி வர்றது ஒரு பெரிய அற்புதம் தான். சிலர் ஆழமாக யோசிக்கிறது இல்லை. நம்முடைய விசுவாசியின் வாழ்க்கையிலையும் கூட அந்த கனி வருதுன்றது இன்னொரு லெவல். எல்லாமே அவருடைய உதவினால தான் வருது. ஆனால் அந்த கனி வருது பாருங்க. நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்கிறவரே அவர் தான். ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்கிறவரே அவர் தான். ஜெபிக்கணும்னு போல தோணுச்சுன்னா அப்படிப்பட்ட எண்ணம் அவர் தானே கொடுக்குறாரு. பிசாசு ஒருபோதும் அந்த எண்ணத்தை கொடுக்க மாட்டான், போய் ஜெபிப்பா அப்படின்னு. தூங்குப்பான்னு தான் சொல்லுவான். தூங்குப்பான்னு அந்த ஒரு எண்ணம் வந்தாலே அது பிசாசுன்னு தான் சொல்ல வரல, சொல்கிறேன். நிச்சயமாக ஜெபிப்பான்னு சொல்லவே மாட்டான். அப்போது ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஊந்தி தள்ளுகிறவரும் அவர் தான். ஜெபிக்கும்போது வார்த்தைகளை கொடுத்து உதவி செய்கிறதும் அவர் தான். நம்முடைய ஜெபங்களில் நமக்கு எப்படி அதை செய்யணும் அதெல்லாம் உதவி செய்கிறது அவர் தான். ஆனால் அந்த ஜெபத்தை முடித்த பிறகு அந்த ஜெபத்துக்கு பதில் வருது பாருங்கள், அது வேறு லெவல். அதுதான் அந்த கனி. பிரசங்கம் பண்ண உதவி செய்கிறவரும் அவர் தான். ஆனால் அந்த பிரசங்கம் பண்ண முடித்த பிறகு அந்த பிரசங்கத்துக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்குறாரு பாருங்க, அந்த பிரசங்கத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக ஆக்குறாரு பாருங்க, அது வந்து வேற லெவல். ஜெபத்தை எடுத்துக்கோங்களேன். நாம் எவ்வளோ பிரயாசப்பட்டு ஜெபிக்கலாம், அதனால பதில் கிடச்சிரும்னு ஒன்றும் கிடையாது. 24 மணி நேரம் ப்ரேயர் செயின் போடலாம், 1 வருஷம் ப்ரேயர் செயின் போடலாம். வெறும் நம்முடைய பிரயாசத்தினால ஒரு பதில் வரணும்னு கிடையாது. அந்த பதிலை கொடுக்கிறவர் அவர். அது 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 வேற லெவல். அது ஏழைக்கு உதவி செய்யலாம், ஆனால் அந்த நம்முடைய உதவி செய்கிற அந்த முயற்சியை வாய்க்க பண்ணுகிறது, அதனால் ஒரு பலனை உண்டு பண்ணுறது அவர். அவருடைய உதவி இல்லைன்னா அந்த ஏழைவே இருப்பான். நம்ம செஞ்ச உதவி ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதனால் அந்த கனி, இந்த கனியில் இயேசுனுடைய பங்கு அதிகமாக நம்ம பார்க்கலாம். கனி அவர் மூலமாய் தான் வருகிறது. கனிக்கும் நம்முடைய பிரயாசத்துக்கும் ரொம்ப தூரம், கனிக்கும் நாம் செஞ்ச நற்கிரியைக்கும் ரொம்ப தூரம். உண்மையிலே அது ஒரு அற்புதம். அவர் அந்த நம்முடைய முயற்சிகளை வாய்க்க பண்ணுறாரு பாருங்க. நம்முடைய கையின் பிரயாசத்தை